தினே நாளைக்கான பிரமாண பார்த்தீங்கன்னா நிலா சோழன் கிட்ட நான் ஒன்று கேட்பேன், எனக்கு தருவீங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில் எனக்கு டிவோர்ஸ் வேணும், தயவு செய்து எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கேட்டு சோழன் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. இப்போ எதுக்குங்க அவசியம், இப்போ எதுக்காக அர்ஜென்ட்டாக அதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டே டிவோர்ஸ் வாங்கிடலான்னு முடிவு தானே பண்ணி வச்சுருந்தோம். என்கிட்ட ஐடி ப்ரூஃப் இல்லாதனால தானே அது டிலே ஆச்சு. இப்போ தான் என்கிட்ட எல்லாமே இருக்குல்ல, ஏதோ நம்ம உண்மையான கணவன் மனைவி மாதிரி எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க, ப்ளீஸுங்க எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க. அப்போ தான் நானும் எந்த பாரம், அப்போ தான் நானும் நிம்மதியாக இருப்பேன், நீங்களும் உங்கள் வேலையை பார்த்துட்டு நிம்மதியாக இருப்பீங்க. நமக்குள்ளே அந்த ஒரு உறவு இருக்கிறதுனால தான் அந்த உரிமையோட நீங்கள் எனக்கு கேட்டது மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு சோழன் ரொம்பவே நொறுங்கி போயிடுறாங்க. ஒரு பக்கம் நிலோடைய ஆஃபீஸில் இருந்து வீடை பார்க்குறதுக்காக அவங்க ஆஃபீஸில் வந்திருக்காங்க. அப்போ நிலா அவங்க எம்டி கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிறத பார்த்துட்டு சோழன் பயங்கரமாக பொசசிவ் ஆகிறாங்க. நிலா சோழன் கிட்ட இன்னைக்கு நம்ம லாயரை பார்க்க போகலாம், நம்ம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் லாயரை பார்க்க போகிறாங்க. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. இந்த விஷயம் பாண்டியன் தெரிஞ்சு நிலா கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க, சோழன் கடைசி வரைக்கும் மனசுல உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ரொம்பவே பயந்து போகிறான். ஆனால் சோழன் உண்மையிலேயே உங்களை விருப்பப்பட்டு தாங்க கல்யாணம் பண்ணால் உயிருக்கு வீராக காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோழன் உங்களை ரொம்பவே விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணான்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நிலாவுக்கு புரிய வைக்கிறாங்க. இதை கேட்டு நிலா பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. எதுக்காக என்கிட்ட இவ்வளோ நாள் இது மாதிரிலாம் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு நிலா சோழன் நடந்துக்கிட்டதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இவ்வளோ நாளும் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்காரான்னு நினச்சி பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க.